ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஜ் யோஜனா அப்படின்னு பேர். பேரு அந்த பேரு பெத்த பேரா தான் இருக்குது. ஆனா தாகல் இது. பேரவை துணைத் தலைவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களுடைய நிலை குறித்து நான் இந்த பேரவையினுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். பொதுவா ஒன்றிய அரசு சொல்லுகிறது, இப்போது கூட சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுடைய பெயரில் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சொல்லுகிறது என்று ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை இப்போது அண்மை காலமாக ஒரு பரப்புரையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தங்களுடைய திட்டங்கள் என்று பெருமை கூறும் திட்டங்களிலேயே தமிழ்நாடு அரசில் தான், நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் அதில் பெருமளவிலே பங்கு வைக்கிறது என்பதை நான் இந்த மாமன்றத்திற்கு விளக்குவது என்னுடைய கடமை. உதாரணத்துக்கு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் ஊரக பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு அலகில் ஒரு யூனிட் ஒரு வீடு கட்டுவதற்கு 1.2 லட்சம் ரூபாய் அதில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பீடு. இதில் 72,000 ஒன்றிய அரசினுடைய பங்காக வருகிறது. மாநில அரசினுடைய பங்கு 48,000 நம்ம கொடுக்கிறோம். ஆனால் இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க விடுவது, கிராமங்களிலே இந்த வீடுகளை கட்டுவதற்கு இந்த தொகை போதவில்லை. நாம் அங்கிருந்து பெருமளவிலே வந்திருக்கிறோம். கிராமத்தில் போய் இந்த 1.2 லேக்ல இந்த 1.2 லட்சத்தில் நம்ம ஒரு வீடு கட்ட முடியல. எனவேதான் கிராமங்களில் இந்த தொகை போதவில்லை என்று தமிழ்நாடு அரசே அடிஷனல் ரூஃபிங் காஸ்ட் என்று கூடுதலாக 1.2 லட்சம் ரூபாய் இப்போது அதற்கு நம்ம சேர்த்து வழங்குறோம். ஆக மொத்தம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு 2.4 லட்சம் ரூபாய் அதற்கு மதிப்பீடாகிறது என்றால் ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 72,000 மட்டும்தான். ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்பாக கொடுப்பதற்குடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 1,68,000 ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு அளிக்கும். ஆனா இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தான் கொடுக்கிறோம். ஆனா 30% மட்டுமே இந்த திட்டத்துக்கான நிதி ஒன்றிய அரசிலிருந்து வருகிறது. ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஜ் யோஜனா அப்படின்னு பேர். பேரு அந்த பேரு பெத்த பேரா தான் இருக்குது. ஆனா தாகல் இது. அதற்கான அடிப்படையான பணம் எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டால் நாங்க தான் கொடுத்திருக்கோம். அங்க இருந்து ஒரு பணமும் வரல. அதே போல நான் ஒரு வரலாற்று செய்தி சொல்லும், நாட்டிலேயே முதன்முறையாக ஆதி திராவிட பெருமக்களுக்கு கான்கிரீட் வழங்கியது முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வழங்கினார். 1970 முதன்முறையாக குடிசை மாற்று வாரியத்தை அவர் வழங்கினார். அதே போல 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். அவர் 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்தது. 14 வருடங்கள் கழித்து அந்த தந்தையின் கனவை இன்றைக்கு மகன் நிறைவேற்றுகிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் குடிசை இல்லாத அந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எனவே ஒன்றிய அரசினுடைய சார்பிலே வழங்கப்படும் தொகை போதாது என்றுதான் இப்போது கலைஞருடைய கனவு இல்லம் என்கின்ற இந்த திட்டத்தை, புதிய திட்டத்தை நம்முடைய அரசு அறிமுகப்படுத்தி இந்த வீடுகளை 3.5 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டுவதற்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அது அந்நியிலே ஏற்கனவே கட்டி தந்திருக்கக்கூடிய 2.5 லட்சம் பழைய வீடுகளை பராமரிப்பதற்கு 2,000 கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாம் இன்றைக்கு நிதியை அறிவித்திருக்கிறோம். கிராமப்புறங்களுடைய நிலைமை இப்படிதான் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களிலே கட்டக்கூடிய பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டத்திற்கு நீங்கள் பார்த்தா ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 1.5 லட்சம் தான். ஆனால் மாநில அரசினுடைய பங்கு 7 லட்சமாக அது இருக்கிறது. அதே போல முதல்வருடைய கிராம சாலைகள் திட்டம் என்பது பிரதம மந்திரியுடைய கிராம சாலைகள் திட்டத்தினுடைய இன்னொரு மறு உருவாக்கம் என்பதாக ஒரு பிரச்சாரத்தை சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த முதலமைச்சருடைய கிராம சாலை திட்டத்தினுடைய முழு பணமும், முழு செலவும், முழு நிதியும் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து தான் செயல்பட்டு வருகிறது. ஆனால் மறுபுறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியுடைய கிராம சாலை திட்டம் PMGSY பார்த்தீங்கன்னா 1945 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளுக்கு ஒன்றிய அரசு இதுவரை எந்த விதமான ஒப்புதலையும் தரவில்லை. அதே போல ஊட்டச்சத்தை உறுதி செய், மாதிரி பள்ளிகள் ஆகிய இந்த திட்டங்கள், அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கும் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து சொல்லியிருக்குது. நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ரொம்ப உயர்வாக சொல்லிட்டு வர்றீங்க. அதுலேயுமே என்ன சொல்லியிருக்கீங்க? காலை உணவு வழங்கப்பட்டு ஒன்று சொல்றீங்க. ஆனால் எங்கேயுமே அதை செயல்படுத்தலை. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் மாணவர்களின் நலனை கொண்டு நாட்டிற்கே முன்னோடி திட்டமாக இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வரலாற்றிலே முத்திரை பதித்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்தகைய திட்டங்கள் தான் நாடு முழுமைக்கும் முழுமையாக பின்பற்றக்கூடிய அளவிலே மாதிரி திட்டங்களாக இன்றைக்கு உருவாக்கி நாட்டையும் பிற மாநிலங்களையும் வழிநடத்த செல்லக்கூடிய நல்ல திட்டங்களாக இவை வந்திருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.